ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. எம்ஜிஆரோட முதல் 28 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். குமாரி படத்தில் எம்ஜிஆர் குதிரை சவாரி செய்யும் காட்சிகள் பல உண்டு. ஆனால் பெரும்பாலும் குதிரையில் ஏறுவதை தவிர்த்து நடிப்பார். குதிரையில் ஏறி சவாரி செய்து நடிப்பது ஆபத்தானது. எந்த நேரமும் நாம் கீழே விழுந்து உடல் ஊனமுற்றால் நான் மட்டுமின்றி பிற தயாரிப்பாளர்களும் அல்லவா பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லுவார். இருந்தாலும் சில சமயங்களில் ரிஸ்க் எடுத்து நடிப்பார். குமாரி படத்தில் குதிரை மீது கட்டி போடப்பட்டு எம்ஜிஆர் அழைத்து செல்லப்படுவது போல் ஒரு காட்சி. அந்த காட்சியில் நானே நடிக்கிறேன் என்று எம்ஜிஆர் நடித்தார். ராமாவரம் தோட்டம் அருகில் உள்ள ஓடை ஒன்றில் படப்பிடிப்பு நடந்ததாக நினைவு. எனக்கு ஆரம்பம் முதலே சிகரெட் புகைக்கும் பழக்கம் உண்டு. நல்ல மனிதர், நல்ல நண்பர், நீங்கள் இதை மட்டும் விட்டுவிடலாமே என்று கேட்டார் எம்ஜிஆர். என்னால் விட முடியாத பழக்கம் என்பதால் சிரித்துக்கொண்டே அபிப்பிராயம் சொல்ல மாட்டேன். குமாரி படத்திற்கு பின் இருவரும் சேர்ந்து பணிபுரியும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் படப்பிடிப்புகளில், விழாக்களில் சந்தித்துக் கொள்வோம். அன்பேவாவில் எம்ஜிஆர் நடிக்கிறார் என்ற போது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. படத்தின் இயக்குனர் நான் தான் என்ற போது எம்ஜிஆருக்கும் மகிழ்ச்சி. தொழில்நுட்ப விஷயங்களில் எம்ஜிஆரின் ஈடுபாடும் அவரது தலையீடும் எனக்கு தெரியும். ஆனால் அன்பேவாவில் எந்த விஷயத்திலும் அவர் தலையிடவில்லை. நானும் அவரிடம் அதை பற்றி எதுவும் தலையை கொடுப்பதில்லை. அன்பேவா படத்தின் ஒரு பகுதி படப்பிடிப்பு ஊட்டியில் நடைபெற்றது. ஒரு நாள் எம்ஜிஆர் வருவதற்கு முன்னதாகவே சரோஜா தேவி வந்துவிட்டார். சும்மா இருப்பானேன் என்று அவரை வைத்து படமாக்கி கொண்டிருந்தேன். எம்ஜிஆர் வந்தபோது அவரது முகம் ஒரு மாதிரியாக இருந்தது. யாரிடமும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. தான் நடிக்க வேண்டிய நேரம் போக மற்ற சமயங்களில் தனியாக அமைதியாக இருப்பார். என்ன சமாச்சாரம் என்று தெரிந்து கொள்ளாவிட்டால் எனக்கு தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது. மதிய உணவு நேரத்தில் எம்ஜிஆரிடம் ஏதாவது உங்களுக்கு கோபமா, எதுவாயிருந்தும் சொல்லிவிடுங்கள், நீங்கள் பதில் சொல்லாவிட்டால் தொடர்ந்து படப்பிடிப்பு நடக்காது என்று உரிமையோடு சொன்னேன். சற்று மௌனமாக இருந்தவர், என்னை வச்சு ஏன் இன்னைக்கு முதல் ஷாட் எடுக்கலை என்று குழந்தை போல் கேட்டபோது என் குழப்பமெல்லாம் தீர்ந்தது. இவ்வளவுதானா, இதற்கு போய் எங்களை இப்படி படுத்தி விட்டீர்களே, இனிமேல் உங்களை வைத்துதான் ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பு ஆரம்பமாகும் என்று அவருக்கு சமாதானம் சொன்னேன். பொதுவாக எம்ஜிஆர் படம் என்றால் அவர் எவ்வளவு தாமதமாக வந்தாலும் அவர் வந்த பின்பே படப்பிடிப்பு நடக்கும். அன்று வழக்கம் மாறிப்போயிருந்ததை எம்ஜிஆர் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஒரு குழந்தை போல சங்கடப்பட்ட உள்ளம் எம்ஜிஆருடையது. அன்பேவா படத்தில் எம்ஜிஆரும் நெல்லூர் காந்தாராவும் சண்டையிடும் காட்சி ஒன்று உண்டு. சண்டையின் முடிவில் காந்தாராவை எம்ஜிஆர் அலாக்காக தூக்கி வீசுவார். அது ஒரே ஷாட்டில் வரும். நெல்லூர் காந்தாராவ் நல்ல உடல்வாக்கும், கிட்டத்தட்ட 300 பவுண்ட் எடையும் உள்ளவர். உடற்பயிற்சி விதிகளின்படி அவரை எம்ஜிஆர் தூக்கி பிடித்தால் 3 செகண்ட் தூக்கி பிடித்திருக்கலாம். அதற்கு மேல் தூக்கி வைத்திருப்பது ஆபத்தானது. பளு தூக்கும் கருவிகளை அப்படித்தான் தூக்க வேண்டும். ஆனால் அன்பேவாவில் எம்ஜிஆர் காந்தாராவை தூக்கிய போது அந்த காட்சி ரசிகர் மனதில் நன்றாக பதிய வேண்டும் என்பதற்காக இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருங்க என்று கேமரா ஓடிக்கொண்டிருக்கையிலேயே எம்ஜிஆருக்கு குரல் கொடுத்தேன். அவர் மேலும் 5 செகண்ட் வைத்திருந்த பின்னரே காந்தாராவை கீழே போட்டார். இது போன்ற சாகசங்களை எம்ஜிஆர் போன்ற அற்புத மனிதர்களால் மட்டுமே சாதிக்க முடியும். அதற்கு காரணம் அவர் உடலை கோவில் போல எண்ணக்கூடியவர். சென்னையில் இருக்கும்போது தவறாமல் உடற்பயிற்சி சாதனங்களையும் எடுத்து வந்து விடுவார். அன்பேவா சிம்லாவிலும் ஊட்டியிலும் படப்பிடிப்பு நடந்த போது அதிகாலையிலேயே எழுந்து கடும் குளிரிலும் வியர்வை வலிய உடற்பயிற்சிகளை செய்து கொண்டிருப்பார். அப்போதெல்லாம் அவருடன் நானும் சேர்ந்து கொள்வேன். அவரை போல நானும் பளு தூக்குவேன். ஒரு சமயம் அவரது தோட்டத்திலும் அப்படி பளு தூக்கிய போது, தொடர்ந்து செய்கிறீர்களா அல்லது விட்டு எப்போதாவது பளு தூக்குகிறீர்களா என்று கேட்டார். இடைவெளி ஏற்பட்டுருச்சு என்று நான் சொன்னபோது கோபித்து கொண்டார். இடைவெளி விட்டு பயிற்சி செல்வது நல்லதல்ல என்றார். சிம்லாவில் அன்பேவா படப்பிடிப்பிற்கு எம்ஜிஆருடன் அவரது மனைவி VN ஜானகி அவர்களும் வந்திருந்தார். நாங்கள் அங்கே ரயிலில் பயணம் செய்யும் போது கல்கா என்ற ஸ்டேஷனில் ரயில் நின்றது. திருமதி ஜானகி ஒரு சோடா கிடைத்தால் தேவலை என்றார். முதலில் யார் சோடா வாங்கி வருவது என்பதில் எம்ஜிஆருடன் நான், AVM சரவணனும் போட்டி போட்டோம். எங்கள் கம்பார்ட்மெண்ட் இருந்த இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் இருந்த கடைக்கு ஓட்ட பந்தயமாக சென்றோம். எம்ஜிஆருடன் ஓடி பார்க்க முடியுமா என்ன? அவரே சோடா வாங்கி தன் மனைவிக்கு தந்தார். ஆனாலும் நாங்கள் சிரித்தபடியே ஓடிய ஓட்டத்திற்கு அன்று பிளாட்ஃபார்மே அதிர்ந்து போனது. மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க தன் கணவர் சோடா வாங்கி வந்தது பார்த்து ஜானகி அம்மையாருக்கு வேடிக்கையாக இருந்தது. சிம்லாவில் ஒரு நாள் அங்கிருந்த இராணுவ மருத்துவமனைக்கு விஜயம் செய்வதாக இருந்தார் எம்ஜிஆர். சும்மா எப்படி போவது, அங்கு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று திட்டமிட்ட எம்ஜிஆர் சிம்லாவில் கிடைக்கவில்லை என்று ஹார்லிக்ஸ் பாட்டில்களை டெல்லியிலிருந்து வரவழைத்து எடுத்து சென்றார். மருத்துவமனையில் எம்ஜிஆரை பார்த்த தமிழ் ஜவான்களுக்கு ஏக மகிழ்ச்சி. ஒவ்வொருவரையும் பார்த்து அவர்களை பற்றி விசாரித்துவிட்டு வந்தவர் உடல் முழுவதும் கட்டு போட்டிருந்த சீக்கிய வீரர் ஒருவருக்கு அருகில் சென்றார். அவர் முகத்திலும் கட்டு போடப்பட்டிருந்தது. கண்கள், மூக்கு, வாயை தவிர மற்ற எல்லா இடத்திலும் கட்டுகள் இருந்தன. என்ன நடக்கிறது என்று எம்ஜிஆர் விசாரித்த போது டாக்டர் அவரை பற்றி சொல்ல எம்ஜிஆருக்கு மனம் தாழாமல் கண்களில் நீர் கசிந்தது. அவருக்கு ஆறுதல் சொல்லி ஹார்லிக்ஸ் பாட்டில்களை கொடுத்துவிட்டு உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று எம்ஜிஆர் சொன்னபோது
அசையாதிருந்த நிலையில் சிங்கிற்கு அழுகை வந்து கண்களில் நீர் பெருகியது. அன்பேவா படத்தில் வரும் நாடோடி நாடோடி ஓட வேண்டும் ஓடோடி என்ற பாடலில் எம்ஜிஆர் சரோஜாதேவி குழுவினருக்கு பதிலடி கொடுப்பது போல் புலியை பார் நடையிலே புயலை பார் செயலிலே என்று ஆடி பாடுவார். அந்த நடன காட்சியில் கொஞ்சம் ரிஸ்காக ஆட வேண்டும். தன்னால் ஆட முடியுமா என்று எம்ஜிஆருக்கு சந்தேகம் இருந்தது. நாங்கள் கொடுத்த உற்சாகத்தில் சரிவர ஒத்திகை கூட பார்க்காமல் பிரமாதமாக ஆடினார். இப்படி முடியாத விஷயம் என்று எம்ஜிஆரின் வாழ்வில் எதுவும் இருந்ததில்லை. அன்பேவா படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்தபோது சரோஜாதேவி கால்ஃப் பந்தை தவறாக அடிக்க எம்ஜிஆர் அவருக்கு எப்படி பந்தை சரியாக அடிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். முதலில் சரோஜாதேவி பந்தை அடிக்க வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாம் சிரித்து விட்டார்கள். அடுத்தது எம்ஜிஆர் அடிக்க வேண்டும். அவர் எப்படி அடிக்கப் போகிறார் என்று கூட்டத்தில் இருந்தவர்கள் மட்டுமல்ல, நாங்களும் பார்ப்பதற்கு ஆவலாக இருந்தோம். எம்ஜிஆருக்கு கால்ஃப் விளையாடும் பழக்கம் கிடையாது. பழக்கம் இல்லாமல் அதை சரியாகவும் செய்ய முடியாது. காரணம், கால்ஃப் ஸ்டிக்கை லாவகமாக பிடிப்பது, அதை உயர தூக்கி பந்துக்கு கொண்டு வருவது, பந்தை அடித்து வீசுவது என்று 3 விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அத்தனை பேரும் ஆச்சரியப்படும் வகையில் எம்ஜிஆர் அடித்த பந்து போன உயரமும் வேகமும் நிஜ வீரரின் செயலை மிஞ்சி இருந்தது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.